கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் பரலோகத்தில் ஒரு கிரீடத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கேற்ற கிரீடத்தை நான் செய்வேன் என்பதாக. ஆமா, நம்ம அநேக பேர் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, நான் உனக்கேற்ற கிரீடத்தை உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? இயேசு நம்மளோட இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் இல்லைங்களா? இனி நம்ம என்ன செய்யணும்னா, அவர் சொன்ன வார்த்தைகளே கேட்டு அதன்படி நடக்கணுங்க. அதுதான் சிம்பிள். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் நம்மளுக்காக சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்து, நம்மளுக்காக பட்ட காயங்களை நினைவு கூர்ந்து நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கான கிரீடத்தை செய்தது மட்டுமில்ல, அதை உங்க தலையில் சூட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாங்க, நான் ரொம்ப ஒரு மனவேதனையில கூட நான் கூட இருந்தேன். ஆனா அதிகாலையில் என் தேவன் என்னை எழுப்பி அவர் ஜெபிக்க சொன்னார். நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகிச்சு. இவர் தான் என் தேவன், எனக்காக யாவையும் செய்தார். அவர் என் கண்மணியும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலும் என் நம்பிக்கையுமா இருக்கிறார் என்று எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகிட்டுங்க. இந்த காலை வேளையில இந்த வசனத்துக்கும் நான் சொல்றேன், அவர் உங்களுக்கான ஒரு கிரீடத்தை அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God bless you.